கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆம்பூர் பிரியாணினாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் சொல்றேன், இந்த ஆம்பூர் பிரியாணி மத்த பிரியாணியோட ரொம்பவும் ஸ்பெஷலுங்க. ஏன்னா மத்த பிரியாணிக்கு எல்லா மசாலா போட்டு பண்ணணும், ஆனா ஆம்பூர் பிரியாணிக்கு மசாலா தேவையில்லை, வெறும் சில்லி பவுடர் மட்டுமே போதுங்க. சில்லி பவுடரோட நீங்க அது காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணி பண்ணா வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படிதான் செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் யூஸ் பண்ணாம டக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து 500 கிராமுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு மறுபடியும் அதில் நம்ம ஒரு 20 to half an hour நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி ஊற வைக்க போகிறோம். நம்ம இந்த தண்ணியும் ஆட் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோங்க. இதே டைமில் இப்போ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ பாதி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு இன்னும் நிறைய நல்ல கட்டியான கர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாங்க. ஏன்னா தயிர் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சிக்கன் ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம தயிர் ஆட் பண்ணி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஆம்பூர் பிரியாணிக்கு மஞ்சள் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம நான்வெஜ்னால கொஞ்சம் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஓரத்தில் ஒரு 1/2 an hour ஊற வச்சிடலாங்க. அப்புறமா இப்போ நம்ம வந்து காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு 3 மீடியம் சைஸு வெங்காயத்தை எடுத்துருக்கிறேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் நல்ல பழுத்த தக்காளி பழமாகவும் ஒரு 2 பெரிய சைஸுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல காஞ்ச வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஊற வச்சுக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு 10 நல்ல காரம் உள்ள வத்தலும் அப்புறமா கலருக்காக காஷ்மீரி வத்தலும் எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. அதை ஒரு சைடில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரைஸை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் இங்கே வந்து கடாயில் ரைஸ் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் பே லீஃப் ஒன்று, அன்னாசி பூ, அப்புறமா கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சைடில் நம்ம ரைஸை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். குக்கரில் கொஞ்சம் 2 கரண்டி அளவுக்கு நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம எப்போவும் நம்ம வந்து பிரியாணிக்கு நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி கிராம்பு பட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 2 ஏலக்காய், அப்புறம் 5-6 கிராம்பு எடுத்துருக்கிறேன். கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு அன்னாசி பூ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பட்டை. இந்த பெரிய சைஸு பட்டை ஆட் பண்ணாதீங்க, அது நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இப்படி சின்ன சின்ன பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நம்ம ஆயிலில் ஏதாவது வந்து தூசியோ ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த நம்ம தயிர் ஆட் பண்ணி பண்ணோன்னா அந்த தூசியெல்லாம் போயிடும், அழுக்கெல்லாம் போயிடுங்க. அப்புறமா இங்கே நான் வந்து கொஞ்சமாக இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால இதில் நான் இப்போ வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்புறமா வெங்காயத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தான் போட போகிறோம். ஓகேங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சட்டு புட்டுன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மசாலாவே நமக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அப்புறமா வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு நான் கண்டினியூஸாக எங்கள் வீட்டில் வந்து மற்ற பிரியாணி செய்யாமல் நான் வெறும் ஆம்பூர் பிரியாணி தான் நான் செஞ்சுட்டே இருந்தேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அப்புறமா தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
நீங்கள் ஒரு தடவை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்குறதுக்கும் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாக சால்ட்டு போடணுங்க, அப்போ தான் ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஓகே, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த காஞ்ச மிளகா ஊற வச்சேன் இல்லையா, அதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க சொன்னல. இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்ட்டு இப்போ நான் கொஞ்சம் முக்கால்வாசி இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கவர் பண்ணி குக் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி நம்ம தம் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்யப்போகிறோம். ஆக்சுவலாக பிரியாணினாலே நம்ம வந்து குக்கரில் சேர்த்து போடுறதோட தம் முறையில் பண்ணிங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் சிக்கன் குக் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபஸ்ட்டே கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாங்க. எலுமிச்சை ஜூஸ் ஆட் பண்ணாதீங்க, எலுமிச்சை சாறு ஆட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாகவே தான் இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன். கம்மியாக இருந்தால் கூட ஓகே, ரொம்ப அதிகமாகச்சுன்னா சாப்பிட முடியாது. ஆனால் பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், சைட்லலாம் நல்லா எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து இப்போது ரைஸும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனும் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு, அதை தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அருமையான ஸ்மெல் வருது, செம்மையாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஜெனிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செம்மையாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து தண்ணியை தான் நல்லா கொதிக்க வச்சு குக்கர் மேலே வச்சுருக்கிறேன். அப்புறம் லைட்டாக சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த தண்ணியிலே குக் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக உதிரியாக வந்துடுச்சு. கொஞ்சம் மேலே கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்துலேருந்து நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஒரு கலர் பொடி எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்புறம் மஞ்சள் கூட எவ்வளோ கம்மியாக தான் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஒரு சில்லி பேஸ்ட்லேயே அது அவ்வளோ ஒரு கலர் கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு செய்கிறதுக்கு தோடிட்டே இருக்கும், அவ்வளவு அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடியோடு நல்லா எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் நிறைய கிரேவியெல்லாம் தங்கியிருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள், அழகாக உதிரியாக இருக்குங்க. ரொம்பவும் அருமையான ஸ்மெல் வருது. நம்ம இப்போ ஆம்பூர் பிரியாணி தயாராச்சு. எப்போ போல் ஒரு பிளேட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்பூர் பிரியாணி இப்போ தயார். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர் பிரியாணி வேற லெவல்ல இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுங்க. டயட்னு சொல்லி நல்லாவே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இனி ஒரு நல்ல ரெசிபிஸோட உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஜெனிஸ் ரெசிபி சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Until then, bye bye and take care.